வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் இளையராஜாவை கட்டி வச்சு வெடுத்தெடுத்து நம்ம சாமுண்டேஸ்வரி இளையராஜா வாயாலே உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ட்ரை பண்ணுறாங்க. யாரடா நீ உண்மையிலே ராஜசேதுபதியோட பேரை இல்லை, ஏன் இப்படி நடிச்சிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்ல நேரம் நல்ல அடியை வாங்கிட்டு நம்ம இளையராஜா எப்படியே நம்ம ராஜாவை மாட்டி விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதுங்க, ஆனால் நீ இப்படி நடித்தா உனக்கு காசு தருவேன்னு சொன்னாங்க, ஆனால் நடித்த உண்மையிலே ராஜசேதுபதியோட பேரை யாருன்னு உள்ள உண்மை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவன் உண்மையை இப்போதைக்கு சொல்ல மாட்டான், அவுத்து விடுங்க இவனை கையெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுத்து ஒரு கட்டத்தில் விடுறாங்க. அப்போ தான் நம்ம ராஜாவுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம இளையராஜா. இந்த பாரு ராஜா, அது சாமுண்டேஸ்வரி அத்தை என்ன கெட்டி வச்சு வெளுத்து எடுக்கிறாங்க. எனக்கு யார் உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்க, உண்மையான ராஜசேதுபதியோட பேரை யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ராஜா அதிரடியாக மயிலு கூட ஒரு யோசனை போடுறாங்க. அதை செயல்படுத்துகிறாங்க. அதில் நம்ம சாமுண்டேஸ்வரி கண்ணில் மண்ணை தூறாங்க. நம்ம இளையராஜாவை காப்பாற்றிடாங்கன்னே சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க. இந்த சைடை பார்த்தா நம்ம சந்திரகலாவும் சிவனாண்டியை நம்ம இளையராஜாவை கடத்தி உண்மையை சொல்ல வைக்கணும். அவனை உயிர் போகிற மாதிரி அடித்தா கண்டிப்பாக உயிருக்கு பயந்து ஒரு கட்டத்தில் உண்மையை ஒத்துக்கிடுவான் அப்படின்னு வலை வீசி தேடுறாங்க. ஆனால் அதுக்கடையில் நம்ம சாமுண்டேஸ்வரி இளையராஜாவை கடத்திட்டாங்க. கடத்தி ஒரு அடின்னு ரவுடிகளை வச்சு கெட்டி போட்டு வெளுத்தெடுக்கிறாங்க. யாருங்கடா நீங்கள், யார் என்ன கடத்த சொன்னா? அப்போ தான் நம்ம சாமுண்டேஸ்வரி என்ட்ரி கொடுக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ஆடி போகிறாங்க. அத்தை, எதுக்காக நீங்கள் என்ன கடத்த? ஏடா வாயை மூடு, நான் உனக்கு அத்தையா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உண்மையா நீ ராஜசேதுபதியோட பேரை இல்லை, ஒரு டம்மி பீஸுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுடா, உன்னை யார் இப்படி நடிக்க வச்சா? உண்மையான ராஜசேதுபதியோட பேரை யார்? இப்போ நீ சொல்லாட்டா உன்னை விட போகிறதில்ல, அடிங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் போடுறாங்க. அடித்து வெளுத்து தவச நம்ம இளையராஜாவை பண்ணுறாங்க. அடி தாங்காமல் உண்மையை ஒத்துக்கிடுவான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இளையராஜா உண்மையை ஒத்துக்க இல்லைங்க. அவங்க அப்படியே எனக்கு தெரியாது, ஆனால் பணம் தந்தாங்க, நீங்கள் இப்படி நடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாட்டு நான் அதே மாதிரி நடித்தேன், வேணா காலில் வேணா விழ, ஆனால் உண்மையான ராஜசேதுபதியோட பேரை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த இடத்துல இளையராஜா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் நம்ம சாமுண்டேஸ்வரி, இவன் எதையோ மறைக்கா, இவனுக்கு கண்டிப்பாக உண்மை தெரியுது, இப்படியே கேட்டால் இவன் உண்மையை சொல்ல போகிறதில்ல, உஷாராகவே இருக்கான், எடை இவனுக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டானா, கட்டை அவிழ்த்து விடுங்க, இவன் நார்மலாட்டு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி மறைஞ்சு நின்று இவன் என்ன பண்ணுறான், கட்டை அவுத்து விட்டாச்சு அப்படின்னு வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம இளையராஜா ஃபோனை எடுத்து நம்ம கார்த்தியை கால் பண்ணுறாங்க. இந்த பாரு மாப்பிள்ள, எல்லாமே தவறாக முடிஞ்சிட்டு, உங்கள் நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தை நான் ஒரு போலியானவன் அப்படின்னு கண்டுபிடிச்சி இப்போ என்ன வெளுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி நான் இங்கேருந்து தப்ப முடியும், என்ன நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இப்போ அவன் அவன் மாப்பிள்ளைக்கு கால் பண்ணியிருக்கான். மாப்பிள்ளை கொஞ்ச நேரத்தில் வருவான். அப்போ மாப்பிள்ளைனா அந்த ராஜசேதுபதியோட பேரன்தான். அவன் வருவான், அவனை பிடிச்சிடலாம், அவன் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் உண்மை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இருக்கிறது இவனுக்கு தெரியாது, அதனால் நம்ம சைலண்டாக இருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அங்கே இல்லாதது மாதிரியே காட்டிக்கிறாங்க. இளையராஜாவும் இப்போ நம்மளை கார்த்தி காப்பாற்ற வந்துடுவான் அப்படின்னு தைரியத்தில் இருக்காங்க. அந்த நேரம் தான் நம்ம ராஜாவும் மயிலும் ஐடியா பண்ணுறாங்க. என்ன இந்த சாமுண்டேஸ்வரி அத்தை இளையராஜாவை கடத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க எப்படியும் ராஜசேதுபதியோட பேரை யார் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கடத்திருக்காவ. இனி அவங்க கண்ணில் மண்ணை தூவ முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் கும்பாபிஷேகம் நல்லபடியாக மாமா கையால் முடியணுமே, முடிஞ்ச பிறகு நானே உண்மை சொல்லிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சாமுண்டேஸ்வரி அத்தை யார் அந்த ராஜா அப்படின்னு தெரியணும்னு நிற்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணடா
அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அப்போ மயில்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாருங்க பேசாமல் நீங்கள் வந்து மாறு விஷயத்தில் போய் வந்து இளையராஜாவை காப்பாற்றிடக்கூடாதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயையோ அத்தை, யாருன்னு என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டின்னு கட்டிடுவாங்க, உங்களுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து என்ன தோலை உரிச்சிருவாங்கப்பா, நான் வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நீங்கள் வந்து இதை வந்து ஆக்டிங்கை வந்து போடண்டா, ஆனால் வந்து அங்கே அத்தை இருக்காங்களா மட்டும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம மயில் இது பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அங்கே இளையராஜா சொன்ன அந்த லொக்கேஷனுக்கு போய் வந்து பார்க்குறாங்க. சாமுண்டேஸ்வரி வந்து இருக்காங்களானே. ஆமாம் இருக்காங்க அத்தையை நான் பார்த்துட்டேன், அங்கே தான் இருக்காங்க. மறைஞ்சு நின்று இளையராஜா என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டால் தான் நம்ம ராஜா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி இருக்க நேரம் நம்ம எப்படி இளையராஜாவை காப்பாற்றுவோம்? கண்டிப்பாக ராஜ சேதுபதியோட பேரே வருவான், இந்த டம்மி பீஸை காப்பாற்றிட்டு போவான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்க நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜா. அப்போ தான் மயில் சொல்கிறாங்க, பேசாமல் அந்த புகையெல்லாம் போச்சு அடிப்பாங்களா, அந்த மருந்து அடிக்கிறவங்கள வர வச்சு புகையை போடுவோம், அந்த சைக்கிள் கேப்பில் நம்ம இளையராஜாவை காப்பாற்றிட்டு வரோம். உங்கள் அத்தை அப்படியே வந்து அந்த புகையில் கண்ணு தெரியாமல் வந்து நிற்க நேரம் நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நல்ல யோசனையாக இருக்குங்க, இதே நம்ம செய்திடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயில் வந்து புகை அடிக்கவங்கள வந்து வர வைக்கிறாங்க. நம்ம ராஜாவும் மயில வந்து போகிறாங்க. அந்த ரூம் பக்கத்துலேருந்து கடத்தி வச்சுருக்க ரூம் பக்கத்தில் புகையை போடுறாங்க. யார் இந்த நேரத்தில் போடுறாங்க, ஐயோ ஒன்றும் தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே திக்கு முக்காடி இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் சைக்கிள் கேப்பில் வந்து நம்ம இளையராஜா வந்து கெட்டின கயிறெல்லாம் அவுத்து நம்ம ராஜா வந்து காப்பாற்றிட்டு போயிடறாங்க. என்ன நடந்துச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கண்ணு தெரியாமல் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த புகையெல்லாம் போய் அவங்க கண்ணு திறக்க நேரம் இளையராஜாவை காணல. ஐயையோ சைக்கிள் கேப்பில் நம்ம இவனை கடத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அதில் வேற இப்படி ஒரு தில்லாலங்கன்னு நடந்துட்டு, யாருடா அந்த ராஜசேதுபதியோட பேரை, அவன் இவ்வளோ தில்லு முள்ளு பண்ணுறானா, அவன் யாரா இருக்கும் எனக்கும் ஒன்றும் புரியலையே, இவ்வளோ பிரில்லியண்டா இவ்வளோ இதாட்டு யோசிக்கான், நிச்சயமா இதில் ஏதோ ஒரு பெரிய ஹோல்மால் நடந்திருக்கு, எனக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படின்காக இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இளையராஜா நம்ம கார்த்திகிட்ட, அப்பா நீ உண்மையை உன் அத்தைகிட்ட சொல்லியிருப்பா, என்னால் இதில் கிடந்து எனக்கு அப்படியே அடி தடி நீ வந்து என்னை வெளுத்தெடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, இன்னும் ஒரே ஒரு நாள் தான், நாளைக்கே வந்து ராஜ சேதுபதியோட பேரே அப்படின்னு வந்து உண்மையை நான் அத்தைகிட்ட சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என் மாமன் கையால் வந்து கும்பாபிஷேகம் நடக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ போராட்டம் நடந்து முடிஞ்ச மறு செகண்டே நான் வந்து உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க நம்ம ராஜா. சரிப்பா நான் அது ஒரு நாளைக்கு மட்டும்தானே உண்மையை சொல்லிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்கங்க. அதே கணம் தீபாவதி கிட்டேயும் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி ஃபோனை போட்டு கேட்குறாங்க, தீபாவதி ஏதாவது ரகசியம் என் மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சுதா அப்படின்னு வந்து கேட்குறேன்னா, இல்லை நம்ம இப்போ சொல்லக்கூடாது, நம்ம ராஜாவே வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சதோடு வந்து உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் ஏகப்பட்ட கனவு லட்சியத்தோடு இருக்குது, எவ்வளோ மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம், அது நடக்கட்டும், நடந்த பிறகு ராஜா சொல்லாட்டாலும் நான் சொல்லலாம் அப்படின்னு வந்து அந்த இது நினைப்பில் வந்து நம்ம தீபாவதி நினைக்கிறாங்க. ஆனால் பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப நல்லவங்க, சாமுண்டேஸ்வரிக்கு இருக்க பலமே இந்த மாப்பிள்ளை ராஜா தான். மாப்பிள்ளை ராஜா இவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்து 2 குடும்பம் ஒன்று சேர்க்கறதுக்காக இவ்வளோ வந்து ஒரு டிரைவராக வேலை பார்த்துருக்காருன்னா இவர் வந்து கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரிக்கு பலமே இவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரிக்கு அம்மையை சிவகாமியை வந்து கொன்னது வந்து பரமேஸ்வரி பாட்டியாக இருக்காது, இதில் ஏதோ ஒரு தில்லு முள்ளு நடந்திருக்கு. நிச்சயமாக அதுக்கான விட தெரிஞ்சால் சாமுண்டேஸ்வரி ராஜ சேதுபதி குடும்பத்து மேலே இருக்க பகை அப்படியே வந்து குறையும் அப்படின்னு வந்து நம்ம தீபாவதி வந்து நினைக்கிறாங்க.